சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. கல்லும் முள்ளும் குத்தவில்லை, காடு மலை கடினமில்லை. சுவாமி சரணம் சொன்னோம், ஐயப்பா சரணம் சொன்னோம். தூரம் அதிகமில்லை, அதோ ஐயப்பன் எல்லை. சபரிமலை யாத்திரைக்கு நாங்கள் போகிறோம். ஐயப்பனை காண வேண்டி மலைக்கு போகிறோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 25ஆம் நாள் 10/12/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை ஆலயங்களிலே சென்று நாம் வழிபாடுகள் செய்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இவை எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பை தருவதும், ஜாதக ரீதியாக இந்த செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், நாகதோஷம் போன்றவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே ராகு காலத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி குங்குமார்ச்சனை செய்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லாவித தோஷங்கள் நீங்கி வாழ்வில் உயர்வுகளை பெறலாம். இப்பொழுது சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்று 25வது நாள் விரதம் ஆரம்பித்து மாலை அணிந்து கார்த்திகை 1ஆம் தேதி மாலை அணிந்து இன்று 25வது நாள். பொதுவாக இந்த பல்வேறு வகையான விரதங்கள் நாம் அனுஷ்டிக்கிறோம். திதி வாரியான விரதங்கள், வார வாரியான விரதங்கள், கிழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற விரதம், நட்சத்திர வாரியான விரதங்கள், பக்ஷ வாரியான விரதங்கள், இன்னொரு விரதங்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுதிலும் இந்த சபரிமலை ஐயப்ப சுவாமியை வேண்டி கடும் விரதம் இருக்கின்ற இந்த விரதமானது ஒரு புனிதமானது. மனிதனை புனிதனாக்கக்கூடிய விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். பொதுவாகவே விரதம் என்றால் என்ன என்கின்ற பொழுது, நாம் சாப்பிடாமல் இருந்தால் அது விரதம் அல்ல. விரதம் என்பது புலன்களை அடக்குவது, தீய வழி செல்லாது காப்பது, கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை பார்க்க வேண்டும், காதுகள் இறைவனுடைய நாமாக்களை கேட்க வேண்டும், சரணகோஷத்தை கேட்க வேண்டும், சுவாமியே சரணமையப்பா என்று அடியவர்கள் கோஷம் எழுப்புகின்ற பொழுது அவையெல்லாம் காதிலே ஒலிக்க வேண்டும். வாய் இறைவனுடைய நாமாவை போற்றியவண்ணம் இருக்க வேண்டும். ஓம் சுவாமியே சரணமையப்பா. மனம் இறைவன் பால் இருக்க வேண்டும். வேறு இந்த புலன்கள் ஐந்தும் ஒரு வழிப்பட்டு வருவது எதுவோ, தீய வழி செல்லாது காக்கப்படுவது எதுவோ அதுதான் விரதம். விரதம் என்பதற்கு தமிழ் மூதாட்டி ஔவை அழகாக சுருக்கமாக சொல்லியிருப்பார். அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பித்து
காப்பது விரதம். காப்பது விரதம். சுருக்கமாக சொன்னார், எதை காப்பது? ஐம்புலன்களையும் தீய வழி செல்லாது காப்பது. மனதை தீய வழி செல்லாது காப்பது எதுவோ அது விரதம். எனவே உணவு உண்ணாமல் இருந்தால் மட்டும் விரதம் அல்ல. உணவில்லாமல் வசதி இல்லாதவன், தெருவிலே பிச்சைக்காரன், 2 நாளைக்கு சாப்பிடவே முடியாது, அவன்கிட்ட இல்லை, சாப்பிடலைங்கிறதுக்காக அவன் விரதம் இருக்கிறான்னு அர்த்தம் அல்ல, அவன் பட்டினி கிடக்கிறான். எனவே இவ்வாறு இந்த விரதம் இருக்கிற நாங்கள் ஒருவேளை உணவை உண்டு இறைவன்பால் புலன்களை அடக்கி உணவை சுருக்கியேனும் விடுத்தேனும் இந்த அனுஷ்டிப்பது விரதம். எனவே இந்த ஐயப்பனுடைய விரத காலத்திலே நாமும் தொடர்ந்து ஐயப்பனுடைய விரதம் தொடர்பாக சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து, சமஸ்த மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையிலே ஒரு சிறப்பான போதனை என்னவென்றால், யாரும் சிறுவர்களாக அல்லது இயலாதவர்களாக பாவிகளாக எவரையும் நாங்கள் தள்ளி வைக்கக்கூடாது. எல்லோரையும் அரவணைக்கின்றவர்தான் ஆண்டவர் என்ற பெரும் செய்தியை தன்னுடைய போதனையினாலும் சாதனையினாலும் நிரூபித்தவர் இயேசு. அதனால் அந்த இயேசு வாழ்ந்த சூழலிலே இருக்கின்ற மக்கள் பலர் மந்தை மேய்க்கின்றவர்களாக, ஆயர்களாக இருந்தார்கள். ஒரு நல்ல ஆயன் என்ன செய்வார் என்று சொன்னால், தன்னுடைய மந்தையிலே இருக்கின்ற எல்லா ஆடுகளையும் ஒவ்வொன்றாக பராமரிப்பதிலும் கரிசனையோடு அவற்றை வழி நடத்துவதிலும் அவற்றினுடைய ஆரோக்கியமான வாழ்விலும் அக்கறை கொண்டிருப்பார். ஆனால் இயேசு ஒரு வித்தியாசமான போதனையை முன்வைக்கின்றார். ஒரு ஆடு அந்த மந்தையிலே இருந்து தொலைந்து போனால் அதை கண்டுபிடிக்கும்படி தேடி அலைந்து அதை கண்டுபிடித்ததும் அவர் தன்னுடைய வீட்டிற்கு வந்து மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகின்றார். காணாமல் போன ஆடுகளோடு கொள்ளுகின்ற மகிழ்ச்சியிலும் பார்க்க, தொலைந்து போய் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட ஆட்டின் மத்தியிலே, அந்த ஆட்டை பொறுத்தளவிலே அவருடைய மகிழ்ச்சி பெரிதாக இருக்கின்றது. இது கடவுளுடைய சன்னிதானத்திலே இடம்பெறுகின்ற ஒரு நாடகமாகும். அவருடைய சன்னிதானத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் இயேசுவினுடைய போதனையில் சொல்லுகின்றார், தொலைந்து போனது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டால், ஒரு சிறுவன் அல்லது சிறுமி என்று சொல்லப்படுகின்ற சமூகத்திலே பெரிதாக கருதப்படாதவர்கள், அவர்கள் பாவியர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் இயலாதவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வேண்டத்தக்க அல்லாதவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் சுமையாக இருக்கலாம். இப்படி அவர்கள் சமூகத்திலே குறைந்தவர்கள் என்று எண்ணப்படுகின்றவர்களும் அவர்கள் கடவுளுடைய கண்களுக்கு மிகவும் மதிப்புக்குரியவர் என்று சொல்லுகின்றார். அது எங்களுடைய மனித உறவாடல்களிலே நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் யாரை அங்கீகரிக்க விரும்புகின்றோம், யாரோடு நாங்கள் எங்களுடைய நட்பை உறவாடல்களை தொடுக்க விரும்புகின்றோம், யாரோடு பழக விரும்புகின்றோம், யார் யாரை ஏற்றுக்கொள்கின்றோம், யாரோடு நாங்கள் உண்டு குடித்து மகள விரும்புகின்றோம். ஆனால் இந்த சமூகத்திலே சமூக எல்லைகளுக்கு அப்பால்
அவர்களை தள்ளி வைக்கப்பட்ட இந்த மனிதர்களையும் நாங்கள் அரவணைக்கின்ற இயல்பு எங்களிலே இருந்தால் நாங்கள் தெய்வீக அன்பிலே பரிவிலே கலந்து கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்புக்கு ஆயத்தம் செய்கின்ற இந்த திருவருகை காலத்திலே இறைவனுடைய சாயலை தாங்கி படிப்படியாக நாங்கள் யார் யாரை வெறுக்கின்றோம், தள்ளி வைக்கின்றோம், ஒதுக்குகின்றோம், பாராமுகமாக இருக்கின்றோம், இவர்களையெல்லாம் மீண்டும் எங்களுடைய அன்புறவுக்குள்ளே கொண்டு வந்து எங்களுடைய உறவாடல்கள் இந்த எல்லைகளையெல்லாம் கடந்து அரவணைக்கின்ற ஒரு உறவாடலாக எங்களுடைய வாழ்வு மலருவதற்கு இறைவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிவு கொண்ட அன்பை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த நாளிலே மன்றாடி நிற்கின்றேன். ஆமென். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புள்ள நேயர்களே, இறை அடியார்களே, இன்றைய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இன்றைய நாளையிலே உங்களுக்கு நம்மை பெற்ற பெற்றோர்கள் சம்பந்தமான சில செய்திகளை சொல்லலாம் என நான் விரும்புகின்றேன். பெற்றோர்கள் என்போர் தமது பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கின்ற காலத்திலே அவர்கள் மீது காட்டுகின்ற அந்த அன்புடைய அந்த ஆழத்தை நாம் ஒருபோதும் அளந்துவிட முடியாது. அவர்கள் தமது உயிரை விட, தமது சுகதுக்கங்களை விட இன்னும் அதிகபட்சமாக அந்த பிள்ளைகளை மதித்து நடக்கின்றவர்களாக நாம் பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே பிள்ளைகளுக்கு ஏதாவது சுகையினம் ஏற்பட்டுவிட்டால் விடுகின்ற வரைக்கும் அந்த தாய் உறங்கவே மாட்டாள். அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த இரவு முழுவதையும் விழித்திருந்து கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக தன்னுடைய அந்த நேரத்தை செலவு செய்கின்ற ஒரு நிலைமையிலே பார்க்கின்றோம். அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் படிக்கின்ற காலத்திலே அவர்களை நல்லொரு கல்வி நிலையிலே ஒரு உயர்வான ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலே உதவி செய்ய முடியுமோ அவைகளையெல்லாம் செய்வதிலே அந்த பெற்றோர்கள் கூடுதலாக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதை தம்முடைய கஷ்டத்தை விட அதிகமான கஷ்டமாக அவர்கள் கருதி அந்த பிள்ளைகளுக்கு உதவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள். இதில் சாதி சமய வேறுபாடு எதுவும் பார்க்காமல் எல்லா பெற்றோர்களும் தமது பிள்ளைகள் மீது இதே போல அன்பு காட்டுகின்ற பெற்றோர்களாக இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் பிள்ளைகளாகிய நாம் நமது பெற்றோர்களை நாம் எவ்வாறு மதித்து நடக்க வேண்டும் என்பதை நாம் மிக கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கின்ற போது அவர்களுக்கு நாம் செய்கின்ற உதவி இருக்கின்றதே, அந்த உதவியை விட, அந்த உபகாரத்தை விட, அந்த சேவைகளை விட அவர்கள் முதிய வயதை அடைந்து விட்டது நேரத்தில்தான் அவர்களுக்கு நாம் கூடுதலாக சேவை செய்கின்ற சேவையாளர்களாக இருக்க வேண்டும். அதனால் பெற்றோர்களுக்கு நாம் செய்கின்ற உதவிகள் உபகாரங்கள் விஷயத்திலே இஸ்லாம் மிக கூடுதலாக வலியுறுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு தனது பெற்றோர்களுக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என நாம் நல்லுபதேசம் புரிந்துள்ளோம் என்று திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதனால் பெற்றோர்களை நாம், அதாவது இறைவனை மதிக்கின்ற அந்த மதிப்புக்கு அடுத்த கட்டமாக பெற்றோரை மதிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த காலை பொழுதிலே நான் உங்களுக்கு கூறி, பெற்றோர்களை கண்டால் அவர்களுடைய முகத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சிகரமாக புன்முறுவலாக அவர்களை பார்க்க வேண்டும். அவர்களுடைய மனம் புண்படாத அளவுக்கு நீங்கள் அவர்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும். இத்தகைய நல்ல பழக்கமுடையவர்களாக, நல்ல பண்புள்ளவர்களாக இறைவன் நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.